இப்போ இந்த கொஸ்டினில் களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள, அதாவது ஹச் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். இது எதோட ஹச்சு? கூம்போட ஹச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அந்த கூம்பை பிசைஞ்சு ஒரு உருளையாக மாற்றுது. ஸோ அந்த உருளையோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கூம்புலேருந்து உருளையாக மாற்றுது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டோட கன அளவும் சமம். இப்போ கூம்புக்கும் உருளைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு உருளை வரைஞ்சிட்டேன். இந்த உருளைக்குள்ளே மொத்தம் 3 கூம்புகள் இருக்கும். ஸோ பாருங்கள், 3 கூம்பு இருக்கா? ஓகே, அப்போ உருளை = 3 கூம்பு. எனக்கு உருளையோட கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை r² ஹச்சுன்னு வரும். அப்போ உருளையோட கன அளவு r² ஹச்சு. அப்போ கூம்போட கன அளவு என்னவாக இருக்கும்? ஸோ அந்த 3 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது பை r² ஹச்சு /3. ஸோ நமக்கு இந்த சம்மில் என்ன மாற்றுதுன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன்? 2 கன அளவும் சமமாக இருக்கும். அப்போது உருளையோட கன அளவு r² ஹச்சா, இது என்னது? கூம்போட கன அளவு. அப்போ உருளையோட கன அளவு என்ன? r² ஹச் r² ஹச் /3. ஸோ நமக்கு இந்த ஹச் என்னது? கூம்போட கனளவா. ஸோ இதுக்கு பதிலாக 24ன்னு போடணும். அப்போது r² ஹச் r², ஹச்சுக்கு பதிலாக 24 /3. ஸோ இந்த பையாரும் கட் ஆயிரும். இந்த இது கட் பண்ணால் 8. அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? 8 சென்டிமீட்டர்.